வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பஞ்ச சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 45. அமாத்திய புத்திரவதா, ஸ்ரீ அனுமார் என்ன பண்ணாராம், அமைச்சர்களுடைய குமாரர்கள் அனைவரையும் கொன்று குவித்தாராம் என்கின்ற தலைப்பிலும் ஷட்சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 46. சேனாபதி பஞ்சகவதா, 5 சேனாதிபதிகளை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் வதம் செய்தாராம் என்கிற தலைப்பிலும் ஸ்லோகம் முழுவதும் முழு தமிழ் அர்த்தத்துடன் பதிவிட இருக்கின்றோம். அதாவது ராமாயணத்திலேயே மிக 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 முக்கியமான காண்டம் எதுன்னா சுந்தரகாண்டம். இந்த நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய தினந்தோறும் பதிவிடப்படும் இந்த சுந்தரகாண்டத்தை தாங்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களிலே ஒழிக்க வைத்தீர்களேயானால் நமக்கு பயமானது இருக்காது, சர்வ காரியங்களும் ஜெயமாகும். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத் சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரீகமணீயவிக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பௌமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரீம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. புத்திர்பலம் சோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுமஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ 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 சீதாலக்ஷ்மண பரத் சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேய சுவாமி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பஞ்சசத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 45. அமாத்திய புத்திரவதா, ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் அமைச்சர்களுடைய குமாரர்களை எல்லாம் கொன்று குவித்தாராம். ததஸ்தே ராட்சசேந்திரேன
சோதிதா மந்திரிணாம் சுதாः நீரயுர்பவனாத் தஸ்மாத் சப்த சப்தார்ச்சிவஸ்சசः. அக்னியைப் போல விடக்கூடிய மந்திரிகளுடைய குமாரர்கள் 7 பேர் அரக்கனாகப்பட்ட ராவணனால் கட்டளையிடப்பட்டு அரண்மனையிலிருந்து, அதாவது ராவணனுடைய அரசவையிலிருந்து புறப்பட்டு சென்றார்களாம். மகாபல பரிவாரா தனுஷ்மந்தோ மகாபலாக கிருத்தாஸ்திர விதாம் சிரேஷ்டா பரஸ்பர ஜெயைஷினஹா. அப்போ இந்த அரசகுமாரர்கள் 7 பேரும் பெரும் படையினால் சூழப்பட்டு அவ கையில் வில்லேந்திண்டு மகாபலம் புரிஞ்சவர்கள். அவ 7 பேருமே பிரமாதமாக அஸ்திர வித்தையெல்லாம் தெரிந்தவர்கள். போருக்குன்ட்டு ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு இலக்கையை எட்டக்கூடிய தரமானவர்கள். அவள் என்ன பண்ணாலாம், ஒவ்வொருவரும் தனித்தனியே தான் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற விருப்பம் உடையவர்களாக இருந்தார்களாம். அந்த அமைச்சர்களுடைய 7 குமாரர்களும் ஹேமஜால பரீட்சித்தை துவஜவத்பி பதாகிபிஹி தோயத ஸ்வன நிர்கோஷே வாஜியுக்தே மகாரதைஹி தப்தகாஞ்சன சித்ராணி சாப்யாண்யம் இதவிக்ரமாக விஸ்பாரயந்த சம்கிருஷ்டா தடீத்வந்த இவாம்புதாக. அப்போ ரொம்பவும் பிரமாதமாக தங்கமயமான சாளரங்களால் மறைக்கப்பட்டதும் கொடிகள் பாவட்டங்களால் அவற்றினால் பறக்கக்கூடியதும் இடி போன்ற சப்தம் விட்டு கொண்டு செல்லக்கூடிய குதிரைகள் பூட்டியதுமான பெரிய ரதங்கள்லாம் எல்லையற்ற பராக்கிரமம் கொண்ட அந்த அரசகுமாரர்களுடைய 7 பேரும் மின்னலடிக்கும் மேகம் போல பூரித்து போனவர்களாக பொன்னழி வீசும் அவருடைய விற்கள், அதாவது விற்கள்னா வில்லு, அந்த வில்லில் நாணை ஏற்றி டங்காரம் செய்து கொண்டு ஹனுமாரை பிடிப்பதற்காக அனைவரும் போனார்களாம். ஜனன்யஸ்து தத்தேஷாம் விதித்வா கிங்கரான் ஹதாத் பபூவு சோக சம்பிராந்தா சபாந்த வசு கிருஜ்ஜனாக. அப்போ கிங்கரர்கள்லாம் கொல்லப்பட்டதை அறிந்த இதை 7 பேர் இருக்கலாம் அரசகுமாரர்கள், அவருடைய தாய்மார்களும் உற்றார் உறவினர்களும் சோகத்தால் அவ புத்தி கலங்கி நின்றுந்தாலாம். அதாவது கிங்கரரே இவர்களை விட மகாபலசாலிகள், அவர்களே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் நம்முடைய புத்திரர்கள்லாம் எம்மாத்திரம் அந்த அனுமாருக்கு இவெல்லாம் வெறும் ஒரு டூசு மாதிரி அப்படின்னுட்டு கவலை கொண்டாலாம் எல்லாரும். பரஸ்பர சங்கர்ஷாத் தப்த காஞ்சன பூஷணாக அபிவேதூர் ஹனுமந்தம் தோரணே சமவஸ்திதம். அந்த 7 அமைச்சர்களுடைய குமாரர்கள் அரக்கர்கள் 7 பேரும் பெரிய பிரமாதமாக பொன் அலிகலன்கள்லாம் உடம்புலெல்லாம் போட்டுக்கொண்டு அவர்கள் 7 மந்திரிகளுடைய குமாரர்கள் இல்லையா, ஒருவரை ஒருவர் எடித்து முந்திக்கொண்டு என்ன பண்ணாலும் சோகவனத்தினுடைய வாசற்படியில் இருந்த ஹனுமான் மேலே போய் விழுந்தாலாம். சரி, ஹனுமான் மேலே எல்லாரும் விழுந்தாலாம். சுஜந்தோ பாண விருஷ்டிந்தே ரதகர்ஜித நிஸ்வனாக விருஷ்டிமந்த இவ போத விசேரூர் நெய்ருதாம்புதாக.
அப்போ எப்படி இருந்ததுன்னா, இவ எல்லாரும் என்ன பண்ணாலாம், இந்த 7 பேரும் மழை காலத்து மேகங்கள் போல அவளுடைய விற்கல்லேருந்து அம்புகளை எய்து கொண்டு இடி போல கர்ஜிக்கின்ற ரதங்களால் ஸ்ரீ ஹனுமாரை சூழ்ந்து கொண்டாலாம் எல்லாரும். அவகீர்ண ததஸ்தாபீர் ஹனுமான் சரவிருஷ்டிபிகி அபவத் சம்பிருதாகார சைலராடிவ விருஷ்டிபிகி. அப்போ இந்த அமைச்சர்களுடைய குமாரர்கள் 7 பேரும் அரக்கர்கள் அவர்கள் ஏறிவிட்ட அந்த அம்புமணியினால் மூடப்பட்ட ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் எப்படி இருந்தாராம் பார்க்கறதுக்கு. ஒரு பெரிய மழையானது பெய்யறது. அந்த மழையில் மகா பர்வதம், அதாவது மலையானது எப்படி மூடி இருக்குமோ அந்த மாதிரி விளங்கினாராம் அனுமாராகப்பட்டவர். சரான் மோகயாமாச தேசாமாசுர கபிகி ரதவேகம்ச வீரானாம் விஷரன் விமலே அம்பரே. அப்போ ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் எப்படி இருந்தாரா, நிர்மலமான ஆகாயத்தில் மிக வேகமாக தாவி சென்றாராம். தாவி சென்று அந்த வீரர்களுடைய அம்புகளையும் ரதத்தினுடைய வேகத்தையும் வீண் போக செஞ்சாராம் அனுமாராகப்பட்டவர். சதை கிரீடன் தனுஷ்மத் பீர் யோம்னி வீர பிரகாசத்தே தனுஷ்மத் பிரியதா மேகை மாருத பிரபுரம்பரே. அப்போ ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ஆகாயத்தில் வானவில்லினால் அலங்கரிக்கப்பட்ட மேகங்களுடைய எப்படி வாயு பகவானாகப்பட்டவர் விளையாடுவாரோ அதுபோல வில்லேந்திய அந்த 7 அரக்கர்கள் அமைச்சர்களுடைய குமாரர்கள் அந்த 7 பேரோட விளையாடி கொண்டு ஆகாயத்தில் வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் விளங்கினாராம். சாகிருத்வா நினதம் கோரம் திராசயம்ஸ்தாம் மகாசமும் சகார ஹனுமான் வேகம் தேஷு ரக்ஷசு வீரியவானே. அப்போ என்ன பண்ணாரா ஹனுமார், ஒரு பயங்கரமாக ஒரு சத்தம் போட்டாராம். இந்த சத்தம் போட்ட உடனேயே இந்த ராட்சச படையெல்லாம் பயத்தினால நடுங்கி, அப்போ ஹனுமார் என்ன பண்ணாரா, ரொம்பவும் வேகமாக ஓடி இந்த அரக்கர்களுக்கு நடுவே பாய்ந்தாராம். தலே நாபிய ஹனத் காம்சித் பத்யாம் காம்சித் பரந்தபா முஷ்டிநாபிய ஹனத் காம்சித் நகை காம்சித் யதாரயது. எதிரிகளை எல்லாம் காட்டுவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் அதில் சில பேரை என்ன பண்ணாரா, தன்னோட உள்ளங்கையினாலேயே அடித்து கொன்றாராம். சில பேரை தன்னோட கால்களாலேயே மிதித்து கொன்றாராம். சில பேர் என்ன பண்ணாரா, கால் முஷ்டி இருக்கணும், அந்த அதாவது முட்டின்னு சொல்கிறது, அந்த முஷ்டின்னு தான் சொல்லணும், அதை அதால் எல்லாரையும் தாக்கி கொன்றாராம். சில பேரை என்ன பண்ணாரா, தன்னுடைய நகத்தால் கீறி கீறி கிழித்து கொன்று போட்டாராம் ஹனுமாராகப்பட்டவர். பரமாதோ பிரசா காம்சித் ஊருபியாம பரான்கபிகி கேசித்தஸ்ய நிநாதேனா தத்ரைவ பட்டிதா புவி. அப்புறம் வானர வீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் சில பேர் என்ன பண்ணாராம், தன்னோட மார்பினாலேயே தேய்த்து கொன்று போட்டாராம். சில பேரை தொடையிலேயே வச்சு நசுக்கினாராம், 2 தொடைகளுக்கு நடுவில் வச்சு. அவருடைய பயங்கர சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு நடுநடுங்கி அந்த இடத்துலேயே
விழுந்து எல்லாரும் மாண்டு போனாலாம், சில பேரெல்லாம் பயத்திலே மாண்டு போயிட்டாலாம் சில பேர். ததஸ்தேஷ்வவ சந்தேஷு சன்னேஷு பூமௌ நிபதி தேஷு சா தத்சைன்யம் அகமத் சர்வம் திசோதச பயார்த்திதம். இப்படி இந்த ராட்சசர்கள் அரக்கர்கள் எல்லாம் பூமியில் விழுந்து மாண்ட உடனேயே அந்த படை முழுவதும் ரொம்பவும் பயம் கொண்டு 10 திசைகளையும் சிதறடித்து ஓடினாளாம். வினேதுர் விஸ்வரம் நாகா விவேதுர் புவிவாஜினா பக்ன நீட துவஜச்சத்ரை பூஷ்ய ஹீர்ணா பவக்ரதைஹி. அப்போ இந்த போருக்காக வந்திருந்த அந்த யானைகள்லாம் ரொம்பவும் விகாரமாக ஓலமிட்டதான். குதிரைகள்லாம் தரையில் விழுந்ததான். அழிக்கப்பட்ட இருக்கை கொடி குடைகளுடன் கூடிய ரதங்கள்லாம் சிதறி போய் தரையில் ஏகப்பட்டனா இறம்பி கிடந்ததாம். சரவதா ருதிரேநாத சரவந்தியோ தர்சிதாபதி விவீதைஷ்ய ஸ்வரையர் லங்கா நநாத விக்ருதம் ததா. அப்போ இந்த வழியில் உள்ள ஆறுகள்லாம் என்ன ஆயிட்டுனாக்கா, ஹனுமாராகப்பட்டவர் இந்த அமைச்சருடைய 7 குழந்தைகளை 7 பேரை புதல்வர்களை அரக்கர்களை அழித்தாருனா, அதில் அந்த வழியில் உள்ள ஆறுகளில் ரத்த வெள்ளமானது காணப்பட்டதாம். அப்போ இலங்கை அந்த பிரதேசத்தில் பலவிதமான சோக ஒலிகளால் இலங்கை நகரம் முழுவதுமே கலை எழுந்துதான் ஆயிடுதான். சதான் பிரவருத்தான் வினிகத்திய ராட்சசான் மகாபல சண்ட பராக்கிரம கவி யுயுத் சுன்யை புனரேவ ராட்சசை ததேவ வீரோ அபிஜகாம தோரணம். அதாவது மகாபலமும் யுத்தத்தில் மகா பராக்கிரமமுடைய வானர வீரராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் பேராற்றலுடைய அந்த அரக்கர்களை எல்லாரையும் கொன்ற பின்னால தொடர்ந்து வரப்போகக்கூடிய அரக்கர்களுடன் போர் புரிய விருப்பம் கொண்டு என்ன பண்ணாராம், அந்த தோரண வாயிலேயே சென்று அடைஞ்சாராம் வீர ஆஞ்சநேயராகப்பட்டவர். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே பஞ்சசத்வாரிம்சு சர்க்கா. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 45வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் ஷட்சத்வாரிம்சு சர்க்கா சர்க்கமானது 46. சேனாபதி பஞ்சகபதா ராவணனுடைய சேனாதிபதிகளாக இருக்கக்கூடிய 5 பேரை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் வதைத்தாராம். ஹதான் மந்திரிஸ்தான் புத்வா வானரேன மகாத்மனா ராவண சம்வృத்தாகார சகார மதிமுத்தமாம். பேராற்றல் கொண்ட மாருதியாகப்பட்டவர் ஆஞ்சநேயர், அவரால் மந்திரி குமாரர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற அந்த செய்தியை அறிந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் இன்னும் கோபமானது அவனுக்கு அதிகமாகி தன்னோட மனக்கலக்கத்தை அடக்கி கொண்டு அடுத்த நடவடிக்கையை என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி ராவணன் மேற்கொண்டானாம். சார் யூபாக்ஷௌ துர்தரம் சைவராட்சசம் பிரகசம் பாசகர்ணம் ச பஞ்சசேனா கிரணாயகான் சந்திதேச தசக்ரீவோ வீராண்ணய விஷாரதான் ஹனுமத் கிரகேண யக்ரான் வாயுவேக சமான்யுதி. இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய அமைச்சரவையில்
வாயு வேகத்தில் வந்து போர் செய்யக்கூடியவர்களும் ஸ்ரீ ஹனுமாரை பிடிப்பதற்காக துடித்து கொண்டிருப்பவர்களும் மகாவீரர்களும் யுத்தத்தில் வந்து தந்திர வல்லுநர்களுமான விருபாக்ஷன், யூபாக்ஷன், துர்தரன், பிரகசன், பாசகர்ணன் அப்படின்னு இருக்கக்கூடிய 5 படைத்தலைவர்களும் சேனாதிபதிகளையும் அவளுக்கு ஆணை பிறப்பித்தானாம் அரக்கனாகப்பட்ட ராவணன். யாத்த சேனா கிரகா சர்வே மகாபல பரிகிரகாக சவா ஜீரத மாதாங்கா ச கபி சாஸ்யதாமிதி. இப்போ ராவணன் சொல்கிறான் சேனாதிபதிகளே, நீங்கள் வந்து ஏராளமான 4 வகை படையோடு செல்லுங்க. எப்படியும் வந்து அந்த குரங்கானது அடக்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டாராம் சேனாதிபதிகளுக்கு ராவணனாகப்பட்டவன். யஜ்ஜைஸ்ய கலு பாவ்யம் ஸ்யாத்தமாசாத்திய வனாலயம் கர்மசாவிய சமாதேயம் தேசகாலா விரோதிதம். இப்போ ராவணன் சொல்கிறான் அந்த சேனாதிபதிகளுக்கெல்லாம் அந்த வனத்துக்கு சென்று ஜாக்கிரதையாக அந்த குரங்கினுடைய அருகே வந்து நீங்கள்லாம் போக வேண்டும். இடம் காலம் அதற்கெல்லாம் தக்கபடியான காரியத்தை வந்து உடனே செய்யுங்க அப்படின்னு உத்தரவு போட்டானாம் ராவணன். ந ஹிகம் தம் கவிம் மன்யே கர்மண பிரதீதரிக்கையன்னு சர்வதா தன்மஹத்தூதம் மகாபல பரிகிரகம் பவே திந்திரேன வா சிருஷ்டம் அஸ்மதர்தம் தபோபலாத் சனாக யக்ஷ கந்தர்வா தேவாசுர மகர்ஷியா யுஷ்மாபி சகிதே சர்வை மயா சக விநிர்ஜிதாக தைரவஸ்யம் விதாத்தவ்யம் யலீகம் கிஞ்சிதேவனஹா. இப்போ சொல்கிறான் ராவணன் இந்த 5 சேனாதிபதிகளுக்கும் அந்த வனத்திற்கு சென்று மிகவும் ஜாக்கிரதையாக அந்த குரங்கு நெருகே நீங்கள்லாம் போக வேண்டும். அதனுடைய செயல்பாடுகளை வந்து ஆலோசித்து பார்த்தா அதை வந்து ஒரு சாதாரண குரங்காக நான் வந்து எண்ணவே இல்லை. ராவணன் சொல்கிறோம் மிகவும் பலம் கொண்ட அந்த பெரிய ஜந்துவானது நிச்சயமாக இந்திரனுடைய தவ மகிமையால் தான் நம்மளோட அழிவினுடைய பொருட்டு இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் யுத்தத்துக்கு போகும்பொழுது தேவர்கள், அசுரர்கள், மகரிஷிகள், நாகர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் இவா எல்லாருமே உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் என்னால் வந்து இவா மொத்த பேரும் ஜெயிக்கப்பட்டான். தேவர்கள், அசுரர்கள், மகரிஷிகள், நாகர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் என்னால் உங்களால் தான் ஜெயிக்கப்பட்டார். ஆனால் அதனால் அவர்கள் வந்து நமக்கு கொஞ்சமாவது கண்டிப்பாக இந்த சமயத்தில் நமக்கு கெடுதல் செய்யறதுக்காக பார்ப்பார்கள். அதனால் அவர்கள்ட்ட நீங்கள் எல்லாரும் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கோ அப்படின்னு நானாம் ராவணன். ததேவநாத்ரே சந்தேகா பிரசஹ்ய பரிகிருக்கியதாம் நாவமான்யஸ்ய யுஷ்மாபீர் ஹரிக்ரூர பராக்கிரமஹா. இப்போ ராவணன் சொல்கிறான் இதில் வந்து எனக்கு சிறிதும் கூட சந்தேகமே கிடையாது. அதனால் நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா ரொம்பவும் பொறுமையோடு அந்த குரங்கை வந்து அடக்கும் அந்த வழியை வந்து பார்த்துட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்கள். பயங்கரமான பராக்கிரமுடைய அந்த குரங்கை வந்து லேசாக மதிப்பீடு போட்டு விடாதீர்கள் அப்படின்னுட்டு சொன்னானாம் ராவணன். திருஷ்டாகி ஹரயபூர்வம் வயாயுகுல விக்ரமாக வாலீச சகசுக்ரீவோ
ஜாம்பவாம்ச மகாபலஹா. இப்போ ராவணன் சொல்கிறான், ஏற்கனவே அடி வாங்கினவன், இப்போ சொல்கிறவா பேர் கட்டலாம். பராக்கிரமம் படைத்த வானர்களாக வாலி, சுக்ரீவன், பலசாலியாக இருக்கக்கூடிய ஜாம்பவான், இவா எல்லாரையும் நான் முன்பே பார்த்துருக்கேன். ஏன்னா அவள்கிட்ட நான் வந்து உதவ வாங்கியிருக்கேன். நீல சேனாபடி செய்வ ஏசான்யே திபிதாதய நைவ தேஷாம் கலே பீமா ந தேஜோ ந பராக்கிரமः ந மதீர்ண பலோத்சாஹோ ந ரூப பரிகல்பனம் மகத்சத் துவமிதம் ஞேயம் கவிரூபம் வியவஸ்திதம். அங்க சேனாதிபதியாக இருக்கக்கூடிய நீலன் வானரம் மற்றும் திவிவிதன் வானரம் மற்ற குரங்குகளையே நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேகமோ பயங்கரமான தேஜஸோ பராக்கிரமமோ அறிவு பலம் உற்சாகம் எதுவுமே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் உருவமாற்றம் செய்யும் சக்தியும் அவர்களுக்கு கிடையாது. உறங்கு வடிவத்தில் இங்க வந்திருக்கக்கூடியது மாபெரும் சக்தி. அதனால இதை வந்து நீங்க வந்து அறிந்து கொண்டு எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்படுங்க அப்படின்னு உத்தரவு போட்டானாம் ராவணன். பிரயத்னம் மகதாஸ்தாய கிரியதாமஸ்ய நிகிரஹா காமம் லோகாஸ்திரயசேந்திரா சசூராசுர மாணவாக பவதா மக்ரத ஸ்தாதும் ந பர்யாப்த ரணாஜிரே ததாபிது நயஜ்ஞேன ஜயமாகாம் க்ஷதாரணே ஆத்மாரக்ஷ்ய பிரயத்னேன யுத்தசித்தி இசஞ்சலாக தே ஸ்வாமி வசனம் சர்வே பிரதிகிருஹ்ய மகௌஜசः சமுத்வேதோர் மகாவேக உதாசசன் அத்தேஜசः ஹ்ருதே மத்தியைச்ச மாதங்கை வாஜிபிஷ்ய மகாஜவைः சஸ்திரைஷ்ய விவிதைஸ்தீக்ஷ்ணை சர்வைः சோபசிதா பலைः ததஸ்தம் தத்ரு சூர்வீரா தீப்யமானம் மகாகபீம். இப்போ ராவணன் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் பெரும் முயற்சி செஞ்சு இந்த பிராணியை வந்து அடக்கி காட்டணும். 3 உலகங்களிலும் உள்ள தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், இந்திரர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வந்தாலும் போர்க்களத்தில் வந்து உங்களுக்கு எதிர வந்து யாராலுமே நிற்க முடியாது. இருந்தாலும் ராஜநீதிப்படி போரில் வெற்றியை விரும்புகிறவன் வெகு கவனமாக தன்னை வந்து முதல்ல காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் போரானது முடிவு அப்படின்றது எப்பயுமே எந்த காலத்திலும் நிச்சயம் கிடையாது. தலைவரின் ஆணையை வந்து என்ன பண்ணலாம், இப்போ இந்த 5 சேனாதிபதிகளும் ராவணனுடைய ஆணையை வந்து செவி கொடுத்து கேட்டுட்டு மகா பலசாலிகளான அவர்கள் அனைவரும் அக்னியை போல நெருப்பை போல ஒளி வீசிக்கொண்டோம். ரதங்கள் மதம் கொண்ட யானைகள், மிகவும் பிரமாதமாக வேகமாக ஓடவல்ல குதிரைகள், கூறிய பலவிதமான அஸ்திரங்கள் முதலியவற்றாலும் சேனைகளாலும் சூழப்பட்டு எல்லாரும் அனுமாரை நோக்கி சென்றாலாம். அவ செல்லும் பொழுது அந்த இடத்துல ஒளி வீசி கொண்டிருந்த ஸ்ரீ ஹனுமாரை அரக்க வீரர்கள் எல்லாரும் பார்த்தாலாம். ரஷ்மிமந்தம் யுவோத்யந்தம் ஸ்வேதே
ஜோரஸ் மிமாலினம் தோரணஸ்தம் மகோத்சாகம் மகாவேகம் மகாபலம் மகாமதிம் மகாவீரியம் மகாகாயம் மகாபுஜம் தம் சமீட்சைவதே சர்வே திக்ஷு சர்வாஸ் வவஸ்திதாக தைஸ்தை பிரகரணே பீமை அபிவேதுஸ் ததஸ்ததः தஸ்ய பஞ்சாய சாஸ்தீக்ஷ்ணா சிதா பீதமுகாசராः சிரஸ்யுத்வல பத்ராபா துர்தரேண நிபாதிதாः சதை பஞ்சபீர் ஆவித்த சரை சிரசி வானரः உத்பபாத நதன் யோம்னி திசோ தச விநாதயன் ததஸ்து துர்தரோ வீர சரத சஜ்ஜகார்முகः ஹிரஞ்சைர சதைஸ்தீக்ஷ்ணைர் அபிவேதே மகாபலः ச கபீர் வாரயாமாச தம் யோம்னி சரவர்ஷினம். அதாவது உதிக்கின்ற சூரியனை போல தன்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய கதிர்களையே மாலையாக கொண்டவரும் மிகவும் துடிப்பு உடையவரும் பிரமாதமாக உற்சாகம் உடையவரும் மகாபலம் கொண்டவரும் அந்த நுழைவு வாயில வீற்றிருந்ததுமான அவர் பெரும் மதியாளர், மிகவும் சுறுசுறுப்பானவர், ஆஜானுபாகவர், மிகவும் பெரிய உடல் படைத்தவர், பெருந்தோழர் ஆகிய ஸ்ரீ அனுமாரை பார்த்தவுடனேயே எல்லா பக்கங்களிலும் இருந்து இந்த சேனாதிபதிகள் என்ன பண்ணாலும் எல்லோரும் அங்கங்கே இருந்தவாறே அந்தந்த பயங்கரமான ஆயுதங்களை வீசி எறிந்து ஸ்ரீ அனுமார் மேல் பாய்ந்தார்களாம். துர்தரனுடைய அம்புகள்லாம் ரொம்ப இரும்பாலானவை. அந்த அம்புகள்லாம் கூர்மையாகவும் இருக்கும், பிரமாதமாக பட்டை தீட்டப்பட்டவை, பொன்முகப்பை உடையதாக இருக்கும். அவன் என்ன பண்ணானா, கருணைகள் போன்ற ஒளி வீசும் பானங்களை ஸ்ரீ ஹனுமானுடைய சிரசின் மேலே குறிபார்த்து விட்டானாம். அவன் குறிபார்த்து விட்ட அந்த 5 பானங்களாலும் தலையில் துளைக்கப்பட்ட மாருதியாகப்பட்டவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஹனுமார் 10 திசைகளிலும் எதிரொலிக்கும்படியாக கர்ஜித்து கொண்டு ஆகாயத்தில் வந்து தாவினாராம். அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, மகாபலசாலியும் வீரனும் ரதத்தில் இருந்தவனும் நாணியேற்றிய வில்லுடன் கூடுவான துர்தரன் அப்படின்ற சேனாதிபதி நூற்றுக்கணக்கான கூரிய பானங்களை வந்து ஹனுமார் மேலே செலுத்தினானாம். ஆகாயத்தில் வந்து சரமாரி பொழிந்த அவனை எப்படி என்ன பண்ணாருனாக்கா, சரத்காலத்தில் வந்து மேகத்தை வந்து சிதறடிக்கக்கூடிய வாயுவை போல ஹனுமாராகப்பட்டவர் அவன் அனுப்பிய அம்புகள் அனைத்தையும் சிதறடித்தாராம். திருஷ்டிமந்தம் பயோதாந்தே பயோதம் இவமாருதா அர்த்தய மானஸ்தஸ்தேனா துர்தரேனா லீலாத்மஜா சகார நினதம் பூயோ வியவர்தத ச வேகவான் சதூரம் சக சோத்தத்ய துர்தரஸ்ய ரதேஹரிஹி நிபபாத மகாவேகோ வித்யுத் ராசிர் கிராவிவா தத ச மதி தாஷ்டாஸ்வம் ரதம் பக்னாட்ச கூபரம் விகாய ஞபதத் பூமௌ துர்தரஸ்தஸ்ய
तविज्जीवितः तं विरूपाक्षयूपाक्षौ दृष्ट्वा निपतितं भुवि सञ्जादरोक्षौ दुर्दर्शावुत् भेद दुररिन्दमौ स ताभ्यां सहसोत्पत्त्या विष्णितो विमले अम्बरे मुद्गराभ्यां महाबाहु वक्षस्यपि हतकविः तयोर्वेगवदोर्वेगं विनिहत्य महाबलः निपपात पुनर्भूमौ सुपर्ण समविक्रमः स सालवृक्षमासाद्य तमुत्पाट्य स वानरः तावुभौ राक्षसौ वीरौ जगान भवनात्मजः ततस्तां स्त्रीन् हतान् ज्ञात्वा वानरेण तरस्विना अभिभेदे महावेग प्रसह्य प्रकसो हरिं पाशकर्णस्य संक्रुद्ध शूलमादाय वीर्यवान्. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் மழை காலத்தினுடைய முடிவில் நீரானது பொழியும் மேகங்களை காற்று எப்படி சிதறடிக்குமோ அதுபோல துர்தரனால் துன்புறுத்தப்பட்ட வாயுகுமாரராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் பெருங்குரல் எழுப்பி அதிவிரைவாக பேர் உடலை எடுத்துக்கொண்டாராம். அவர் உயரே வெகு தூரம் சென்று பர்வதத்தின் மேலே விழக்கூடிய இடி கூட்டத்தை போல துர்தனுடைய தேரின் மேலே வேகமாக குதித்தாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். உடனே ரதத்தினுடைய ஏற்காலானது முறிந்து விழுந்து அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய 8 குதிரைகளும் மாண்டு போய்விட்டதாம். உயரற்றவனாக துர்தரனும் தரையில் விழுந்தானாம். அவன் பூமியில் விழுந்ததை பார்த்த உடனேயே யாராலையும் பிறரால் வெல்ல முடியாதவர்களும் எதிரிகளை அடக்கியவர்களும் ரொம்பவும் அதிவேகமாக கோபம் கொண்டவருமான அரக்கனாகப்பட்ட விரூபாட்சனும் யூபாட்சனும் ஸ்ரீ ஹனுமார் மேலே பாய்ந்தாலாம். அப்போ ஹனுமார் என்ன பண்ணாராம், உடனே எம்பி குதித்து ஆகாயத்துக்கு தாவினாராம். தோல் வலிமை பெற்றவரும் பலசாலியுமான ஸ்ரீ ஹனுமார் கருடனை போல பராக்கிரமம் கொண்ட ஹனுமாரை முத்தரம் அப்படின்ற ஆயுதத்தினால இந்த யூபாட்சனும் குருபாட்சனும் அடித்தும் அவர்களுடைய அந்த அறக்கரையின் வேகத்தை காட்டிலும் அதிவேகத்தோடு மறுபடியும் என்ன பண்ணாராம், அனுமாராகப்பட்டவர் பூமியில் குதித்தாராம். அப்போ அனுமாராகப்பட்டவர் என்ன பண்ணாராம், பூமியில் குதித்து ஒரு பனைமரத்தை பெயர்த்து எடுத்தாராம். பனைமரத்தை பெயர்த்தெடுத்து அரக்கனாகப்பட்ட விரூபாட்சனையும் யூபாட்சனையும் அந்த 2 வீரர்களையும் அடித்து பனைமரத்தாலேயே அடித்து கொன்றாராம். ஆற்றல் மிகுந்த வானராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் அந்த அவரால் இந்த மூவரும் கொல்லப்பட்டதை அறிந்து ரொம்பவும் அதிவேகமாக பிரகசன் ஹனுமாரை தாக்கினானாம். கோபம் கொண்ட பாசகரனும் ஒரு சூலத்தால் ஸ்ரீ ஹனுமாரை தாக்கினானாம். ஏதத கவிசார்தூலம் யசஸ்வின மனவஸ்திதம் பட்டசேன சிதாக்கிரேண பிரகச பிரத்யபோதயது. அப்போ அந்த இடத்துல பெரும் புகழோடு வீற்றிருக்கக்கூடிய வானரோத்தமராக இருக்கக்கூடிய ஹனுமாரை
கூர்மையான நுனியுடைய பட்டாக்கத்தியினால ஒரு பக்கத்தில் பிரகசன் அவரை போய் தாக்கினானாம், அனுமாரை தாக்கினானாம். வாசகர்ணஸ்ய சூலேனா ராட்சச கவிசத்தமம் சாதாபியாம் விக்ஷதை காத்திரை அஸ்ருதிக்த தனூருஹ அபவத்வானர கிருத்தோ பாலசூரிய சமப்பிரபः சமுத்பாட்ய கிரே ஸ்ருங்கம் ஸ்மிருங்கவ்யால பாதபம் ஜகான ஹனுமான் வீரோ ராட்சசோ கவிகுஞ்சரः ததஸ்தேஷ் வவசன்னேஷு சேனாபதிஷு பஞ்சசு பலம் தத உசேஷம்ச நாசயாமாச வானரः அஸ்வை ரஸ்வான் கஜை நாகான் யோதே ஜோதான் ரதைரதான் ச கபீர்நாச யாமாச சஹசிராட்ச யுவாசுரான் ஹதேர் நாகை சுரங்கஸ்ய பக்னாட்சைஸ்ய மகாரதைஹி ஹதைஸ்ய ராட்சசைர்பூமி ருத்தமார்கா சமந்ததः. அந்த வானர வீரராகப்பட்ட ஹனுமாரை ராட்சசனான வாசகர்ணன் என்ன பண்ணானா, ஒரு சூலத்தால் அவரை தாக்கினானா அனுமார. இவெல்லாம் இந்த மாதிரி பண்ண உடனே ஹனுமாருடைய சரீரம் முழுக்கவும் காயப்படுத்தப்பட்டு ரத்தம் தோய்ந்த ரோமங்களோட இருந்த மாருதி ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் அப்போ எப்படி இருந்தாரா பார்க்கறதுக்கு? கோபத்தால் சிவந்த பால சூரியனை போல எல்லாருக்கும் தோற்றம் அளித்தாராம். வானர வீரராக இருக்கக்கூடிய ஹனுமான் விலங்குகள், துஷ்ட ஜந்துக்கள், மரங்கள் ஆகியவற்றோடு கூடிய ஒரு மலை முகத்தையே அப்படியே பெயர்த்து வீசி எறிந்து இந்த ராட்சசனாக இருக்கக்கூடிய பிரகசன் மற்றும் வாசகர்ணன் இவன் இரண்டு பேரையும் வீசி எறிந்து அந்த ராட்சசர்கள் ரெண்டு பேரையும் கொன்றாராம். இந்த 5 சேனாதிபதிகளுடைய வேலையும் முடிந்து அவர்கள் மடிந்து போய் போனதுமே மிச்சமிருந்த படை வீரர்களையும் ஸ்ரீ வானராகப்பட்ட ஸ்ரீ அனுமார் நாசம் செய்தாராம். குதிரைகளால் குதிரைகளையும் யானைகளாலேயே யானைகளையும் காலாட்படையினரால் காலாட்படையினரையும் தேர்களால் தேர்களையும் அழிக்கக்கூடிய இந்திரன் போல அசுரர்களை எல்லாரையும் அழித்து முடித்தாராம் வாயுபுத்திரனாகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார். ஸ்ரீ ஹனுமாரால் வீழ்த்தப்பட்ட யானை குதிரைகளாலும் ராட்சசர்களாலும் அச்சானது முறிக்கப்பட்ட தேர்களினாலும் அந்த பிரதேசம் முழுக்கவுமே எல்லா வழிகளும் வழியே இல்லாதபடிக்கு அடைபட்டு போயிடுத்தான். ததா கபிஸ்தான் துஜினீபன் பிரதீந்திரனே நிகத்திய வீரான் சபலான் ஸ்வாகனான் ததேவ வீர பரிகிருக்கிய தோரணம் பிரதக்ஷண கால இவ பிரஜாட்சையே. மகா வீரர்களாக இருக்கக்கூடிய சேனாதிபதிகளையும் படை வீரர்களையும் வாகனங்களோடும் போர்க்களத்தில் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் வீழ்த்தி விட்டு எப்படி நின்றாரா அந்த இடத்துல. இப்போ ஒரு யுகமானது முடிய போகிறது. அந்த யுகமானது முடிய போகிறதுன்னா அந்த பேர் பிரளய காலம்னு வேறு. அந்த பிரளய காலத்தில் காலனை போல அந்த இடத்துல விளங்கினாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர்.
மீண்டும் அந்த வாசற்படியிலேயே சமீபம் சென்று அங்கே வந்து சிறிது நேரம் இளைப்பாரினாராம் அனுமாராகப்பட்டவர். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதி காவியே சுந்தரகாண்டே ஷட்சத்வாரிம்ச சர்கா. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 46வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.